கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் எபேசியர் 2:7 பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை எழும்பவும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை எழும்பவும் உன்னதங்களிலே நம்ம உட்கார செய்யவும் கர்த்தர் உன்னதங்களே உட்கார செய்தார். இங்கே சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துவோட நாமை எழும்பவும் உன்னதங்களே நம்ம உட்காரமும் கர்த்தர் நம்மளுக்கு செய்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம சொல்கிறதுக்கு கூட நம்ம யோக்கியது இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாங்க சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துவனுடைய நம்மை கூட எழும்பி உன்னதங்களே நம்மளை உட்கார செய்தார். ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணலாம், நம்ம உலகத்தில் ஒன்றுக்குமே உதவாதவர்கள் ஆச்சா, மரித்து போனால் ஒன்றுக்குமே நம்ம எலும்புகள், நம்ம சதைகள், நம்மளுடைய பொருட்கள் ஒன்றுமே உபயோகப்படாது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை எழுப்பி கொண்டு இருக்கேன், நான் உங்களை மேலே அன்பு வைத்திருக்கேன். இதனால் ஆடு மாடுகள்லாம் கூட மரித்தா கூட என்ன பண்ணுது, எதுக்காவது பிரயோஜனமாக இருக்குது என்னாச்சா. இந்த நம்ம மணிகள் மறுத்திட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, கொண்டு போய் மண்ணில் போய் பட்டியில் போய் வச்சு புதைச்சிருவாங்க, இல்லைன்னா அதை என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் போட்டு விறகு வச்சு எரிச்சிருவாங்க. இதுதான் காரியம் செய்வாங்க. அதுக்கு எரிச்ச பிறகு ஒன்றுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் சாம்பல் தான். மண்ணில் வச்சா மண்ணு புழுவெலாம் சாப்பிடும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டு இருக்குது, இயேசு கிறிஸ்துவானவர் இயேசுவுக்குள்ளே உங்களை நான் என்ன பண்ணுவேன், கூட எழும்பி உன்னதங்களே நான் உங்களை உட்கார வைத்தேன். எங்களை ஆண்டவருக்காக நம்ம உண்மையாக வாழ்ந்து கர்த்தருக்காக வைராக்கியமாக நம்ம வாழும்போது நம்ம எங்கே போய் உட்காந்துருப்போம், நம்ம மரித்து பொறுப்பாடு ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து அவரோட நாமத்தை விசுவாசிக்கிறவங்க உன்னதங்களே உட்கார முடியும். உன்னதம் எங்கே இருக்கோ, பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்தில் அவர் பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு சேர் போட்டு மகளே வா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உட்கார வைப்பாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டு நம்ம இந்த சரீரம் என்ன பண்ணலாம் சொல்லுவாங்க, இந்த சரீரம் ஒன்றுக்குமே உபயம் இல்லாத இருக்குது, நம்ம என்ன மரித்தா எங்கே போக போகிறோம் என்னமோ ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு போல வாழலாம் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதனால் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழும்போது, கொஞ்ச நாளும் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழும்போது நம்ம உன்னதத்தில் போய் உட்கார முடியும். இங்கே சொல்லுவாங்க, சில பேர் ஆண்டிங்களா அங்கிளுங்களாம் சொல்லுவாங்க, இன்னும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், கொஞ்ச நாளைக்கு தான் இந்த உலகத்தில் நம்ம ஒரே ஒரு சான்ஸாக கொடுத்துருக்காங்க கடவுள், அந்த ஒரு சான்ஸ் நல்லா அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். சகோதரிகளே, இல்லை, நம்ம மரித்து போன போல ஆடு மாடுகளை கூட உபயோகம். ஆனால் நம்ம ஒன்றுக்குமே உபயம் இல்லாத மனுஷர்கள். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழும்போது அவரோடு கூட உங்களை உட்கார வைக்கிறாராம், உன்னதங்களிலே உங்களை உட்கார செய்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனாலும் கர்த்தருக்காக நீங்கள் என்ன பண்ணணும், பரிசுத்தமாக வாழ்ந்து வைராக்கியமாக வாழ்ந்து அவரோட கீழ்ப்படிந்து அவரோட ஆலயத்துக்கு வந்து பைபிளை வாசித்து அவரும் சொல்லும்படி நீங்கள் கேட்டு நடக்கும்போது சகோதரிகளே, நீங்கள் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் உட்கார முடியும். இங்கே நம்ம நினைக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம், அதெல்லாம் இப்படி வாழலாம் கொஞ்சம் நாளைக்கு தானே அப்படின்னு நினைக்கலாம். இது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காக நீங்கள் வாழும்போது அவர் உங்களை நேசிக்கிறார், அதிகமாக உங்களை அன்பு கூறுகிறார். அவர் உங்களை மேலே அளவில்லாத என்ன பண்ணாங்களாம் பிரியம் வைத்திருக்கிறார், அளவில்லாத உங்கள் மேலே நேசித்திருக்கிறார். அதனால தான் அவர் ஒரே பேரால குமாரனே உலகத்துக்கு தந்து இவ்வளவாக அன்பு கூர்ந்திருக்கிறாரு. அதனால தான் உங்களை நேசித்து உங்களை என்ன சொல்கிறார், நான் உங்களை என்னோடு கூட உங்களை எழுப்பி உட்கார வைத்து எங்கே உட்கார வைப்பாராம், உன்னதத்தின் சிங்காசனத்திலே உங்களை உட்கார வைப்பாராம், பக்கத்தில் ஆண்டு நம்மளை உட்கார வைப்பாராம். இந்த நாள் நம்ம நினைக்கலாம், ஐயோ என்னை யாருமே மதிக்கலை, நான் ரொம்ப கீழே இருக்கேன், எனக்கு எங்களை எல்லாம் நாங்களாம் என்ன பண்ண எங்களெல்லாம் ஒரு பொறுப்பாக என்றதில்லை, நாங்களாம் ரொம்ப கீழே இருக்கிறோம், எங்களுக்கு படிப்பு இல்லை, எங்களுக்கு வேலை இல்லை, நாங்கள் சின்ன சின்ன இடத்துல இருக்கோம், சின்ன சின்ன வீட்டிலலாம் இருக்கிறோம், எங்களை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லாசர் எங்கேருந்து எடுத்தாங்க, சின்ன இடத்துல போய் என்ன பண்ணுவாங்களா, வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த வீட்டுக்கு வாசப்படியிலே உட்காந்து கொண்டு இருப்பார். அதுதான் ஒரு வேலை. என்ன பண்ணால் ஒரு வீட்டில் உட்காந்து வாசப்படிக்கிட்டே உட்காந்துருப்பார், வாட்ச்மேன் மாதிரி ஒரு வேலை. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு தான் கிடைக்கும், அதில் ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்ட பிற்பாடு தான் கிடைக்கும், அப்பயும் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் அவர் உன்னதத்தில் உட்கார வச்சாராம், எழும்பினாராம். அதே போல் உங்களுக்கு ஒரு ஆஸ்திரி வேணுமா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் போய் உட்காரணுமா, கீழே உட்காந்துருந்த அந்த லாசருங்கிற ஒரு சகோதரனை மரித்த பிற்பாடு பரலோக ராஜ்யத்தில் பக்கத்தில் உட்காந்துருந்தாராம். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இது மாதிரி பெரிய பெரிய பில்டிங் இருக்குது, பெரிய பெரிய வீடுங்கள்லாம் இருக்குது, அங்கே வாசலில் உட்காந்துருந்தாங்களாம். அந்த வாசல் உட்காந்து ஒரு நாள் மரித்து போன பிற்பாடு பரலோக ராஜ்யத்தில் போய் உட்காந்துருந்தாராம். அதான் இங்கே சொல்லப்பட்டு இந்த வாசனை லாசருங்கிற அந்த மனுஷனை நாசர்
சாரி, லாசர் இல்லை, நாசர் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே அந்த அவங்க என்ன பண்ணாங்களோ, தூக்கி கர்த்தர் உயர்த்தினாராம். அதே போல் உங்களை கர்த்தர் உயர்த்துன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாங்களா? உங்களை மேல்மைப்படுத்த நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் உங்களோடு கூட நேசிக்கிறாரு. கர்த்தர் உங்களோடு கூட உருவாடுகிறாரு. முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக வாழணும். ஆண்டவருக்காக உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும். நீங்களும் கர்த்தருக்காக தெரிந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இந்த வசனத்தை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்ச உடனே உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஆண்டவரே இந்த வசனம் சொல்லியிருக்கீங்களா அல்லவா, நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே என்ன பண்ணுவாங்களா? எலும்பு பண்ண செய்வீங்க, உன்னதத்திலே உட்கார செய்வீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ரோட்டு ஓரத்தில் இருந்த அந்த பில்டிங் பக்கத்தில் உட்காந்த வாசலில் உட்காந்துருந்த அந்த மகனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை நீங்கள் கொடுத்தீங்க. ஆண்டவரே எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் இடத்துல நம்ம உட்காந்துருக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தை கேட்டோடனே நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தருக்காக வைராக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். God bless you everyone. Praise the Lord.